எதிரெதிரே நீயும் நானும் எதுவரை இந்த ஊடல் போகும் விழி வழியே என்னுள் காதல் சொல்வதே நடா விடை தெரியா பேதை நெஞ்சை கொள்வதே நடா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூச்சூடவா பூவே பூவே பூச்சுடவா poured by Nippon Paint, Asia's real #1 paint, co-presented by Desire Natural Sweetener. அசோக் எப்படிடா இருக்க? அம்மா தாரிணி வா வா. அப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. அம்மா எங்கப்பா? ஃபோன் பண்ண எடுக்கவே இல்லை. உள்ளதாமா இருக்கா? சரிப்பா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். தாரிணி இங்க வா, உட்காரு. ஆர் யூ ஆல்ரைட்? ஏன்பா? நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல ஏதோ டென்ஷன்ல இருக்க மாதிரியே இருக்க, அதான் கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. சரிம்மா, அங்க இங்க அலைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காத. ஒரு 2 நாள் இங்க இருந்து ரெஸ்ட் எடுத்துட்டு போ. இல்லை பரவாயில்லப்பா, நான் அம்மாவை பார்த்துட்டு கிளம்புறேன். சரிம்மா. அம்மா. தாரிணி எப்பமா வந்த? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேம்மா. என்னம்மா, ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, நான் அசோக்கை பார்த்தேன். எங்க பார்த்த? நானும் கார்த்திக்கும் பார்க் போயிருந்தோம். அங்கதான் அசோக்கை பார்த்தேம்மா. சடனா அசோக்கை பார்த்ததும் எனக்கு அப்படியே ஷாக் ஆயிடுச்சு. எங்க இருந்து வந்தா, எப்படி வந்தானே தெரியல. அங்க சிவா அண்ணனும் சுந்தர அண்ணனும் கூட வந்திருந்தாங்க. அசோக் சிவாவை பார்த்தானா? ஆமாமா. அப்போ சிவா அண்ணன் பார்க்கலம்மா. ஓ, அங்க பிரச்சனை ஒன்றும் ஆயிடலையே? இல்லம்மா, அசோக் எதுவும் பேசாம அமைதியா போயிட்டான். நானும் அசோக் ஏதாவது பிரச்சனை பண்ணுவானோன்னு பயந்து போய் தான் இருந்தேன். ஆனா அசோக் அப்படி எதுவுமே செய்யலம்மா. அது மட்டும் இல்லம்மா, சிவானனை பார்த்தப்ப கூட அமைதியா தான் இருந்தான். அதுக்கப்புறம் அவன் எங்க போனானே தெரியலம்மா. என்னம்மா யோசிச்சுட்டு இருக்க? நானும் அசோக்க பார்த்தேன். என்ன பார்த்தோம் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட பேசாம போயிட்டான். அவன் இன்னும் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்கான். அம்மா, இத சிவானா கிட்ட சொல்லுவோமா? அவசரப்பட வேண்டாம், இன்னும் கொஞ்ச நாள் போட்டும். அதுக்கப்புறமா சிவா கிட்ட சொல்லிக்கலாம். தாரிணி, இப்போ இத பத்தி யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, புரிஞ்சுதா? சரிம்மா. அம்மா, அண்ணன் கிட்ட சொல்லி அசோக்க சீக்கிரம் வீட்டுக்கு கூட்டிட்டு வரலாம். நான் பாக்குறேன். தாரிணி, இப்போதைக்கு இத பத்தி யோசிச்சு உன் மனசை போட்டு குழப்பிக்காத. நீ போய் ரெஸ்ட் எடுமா. சரிம்மா. சக்தி, உன் லஞ்ச் ரெடிமா? அதோ வந்துட்டேமா. சரி, டீ பாமையில வச்சிருக்கேன், எடுத்துக்கோ. சரிம்மா. வணக்கம்மா. சாமிநாதன் சார் இருக்காருங்களா? இருக்காங்க, உள்ள வாங்க. என்னங்க, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. இதோ வரேன். வாங்க மூர்த்தி, வாங்க வாங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. கோதாவரி, சாரு குடிக்க காஃபி போட்டு எடுத்துட்டு வா. சரிங்க. அப்புறம்
அட்ரஸ் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டீங்களா? அதெல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டேன் சார். அம்மா நான் லஞ்ச் பாக்ஸ் எடுத்துட்டேம்மா. சரிம்மா. அப்பா நான் கிளம்புறேன்ப்பா. அம்மாடி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு போலாமா? டைம் இருக்குமா? சரிப்பா, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஏதா பேசணுமா? உட்காரு. இவ என் 2வது பொண்ணு, பேரு சக்தி. ஹலோ அங்கிள். நீ வேலைக்கு போயிட்டு இருக்கியாமா? ஆமா அங்கிள். இன்னோவாட்னு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி. என்னங்க? இந்தாங்க காஃபி சாப்பிடுங்க. ஆமா சார், மொத்தம் உங்களுக்கு 4 பொண்ணுங்க இல்ல? ஆமா சார். மீனாட்சி, அனு, துர்கா இங்க வாங்கம்மா. அப்பா இவ தான் என் மூத்த பொண்ணு, பேரு மீனாட்சி. சார், பொண்ணுக்கு என்ன தங்க மாதிரி இருக்கு? இவளுக்கு தான் இப்ப வரன் பார்த்துட்டு இருக்கேன். நீங்க கொடுத்த ஜாதகத்தை வச்சு பார்க்கும்போது 4 பசங்களோட ஜாதகம் செட் ஆகுது. அந்த பசங்களோட போட்டோ எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். இந்தாங்க. இவர் பேரு ரவீந்திரன். லக்ஷ்மி மில்ஸ்ல சீனியர் மேனேஜரா வேலை பார்க்கறாரு. இவருக்கு அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். வீட்டுக்கு கடைசி புள்ள. இவர் பேரு குமரன். இவரு உங்க டிபார்ட்மெண்ட் தான், டிரைவரா வேலை பார்க்கறாரு. அண்ணன் தம்பிங்க 3 பேரு. இவரு நடு ஆளு. அப்புறம் இவர் பேரு சுதர்சன். பெரிய கார் கம்பெனில மெக்கானிக்கா வேலை பார்க்கறாரு. வீட்டுக்கு ஒரே பையன். அப்பா இதெல்லாம் எதுக்குப்பா? நம்ம மீனாட்சிக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்கமா. மாப்பிள்ளை பாக்குறீங்களா? ஏன்பா நமக்கு இன்னொரு முகூர்த்த நாள் இருக்குல்லப்பா, அதுக்குள்ள என்னப்பா அவசரம்? அப்படி அதுலயும் நடக்கலனா அதுக்கப்புறம் நீங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கலாம்லப்பா. பரவாயில்லம்மா, இப்பத்துல இருந்தே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவோம். என்னாச்சு சார்? நீங்க மாப்பிள்ளை பார்க்குற விஷயம் வீட்ல யாருக்குமே தெரியாதா? அப்படிலாம் இல்ல, மன்னிச்சுக்கங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போதைக்கு எங்க பொண்ணுக்கு சம்பந்தம் பாக்குற எண்ணம் எங்களுக்கு இல்ல. என்ன சார் நீங்க உடனே பார்க்கணும், நாளைக்கே வாங்கணும் சொன்னீங்க. உங்க வீட்ல இப்போதைக்கு பார்க்க விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. வேற ஏதாவது பிரச்சனையா சார்? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. முதல்ல நீங்க உங்க குடும்பத்தோட உட்கார்ந்து பேசி ஒரு முடிவுக்கு வாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி தான் சார் நடக்கும். அப்ப நான் வரேன் சார். சரிங்க. அம்மா, நான் ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. ஒரு வீட்ல ஒரு பொண்ணை ரொம்ப நாள் கல்யாணம் பண்ணாம வச்சிருக்கிறது அவ்வளவு நல்லதில்ல. அதுவும் குடும்பத்தோட மூத்த பொண்ணுன்னா அடுத்து இருக்கிற பொண்ணுங்களையும் அது பாதிக்கும். எவ்வளவு சீக்கிரம் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் நல்லதுமா. இப்படியே இழுத்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா நாம எதிர்பார்க்காததெல்லாம் நடந்துரும். பாத்துக்கங்க. நான் வரேன் சார். அப்பா நிச்சயம் பண்ண இன்னொரு தேதி இருக்குல்லப்பா, அதுக்குள்ள கண்டிப்பா சிவா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருப்பா. சம்மதிப்பானா? எப்படிமா சம்மதிப்பான்? அதுவும் நமக்காக எப்படிமா அவன் சம்மதிப்பான்? சொல்லுமா. இல்லப்பா, சுந்தர் சிவாவை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காருப்பா. நிச்சயமா சிவா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாருப்பா. சுந்தர் சிவாவை சம்மதிக்க வைப்பானா? ஏம்மா, அவன் அவங்க அம்மாவை சம்மதிக்க வைக்கவே அவன் அண்ணன் உதவியை கேட்டுட்டு இருக்கான். இதுலலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லம்மா. ஏங்க, அதான் சக்தி சொல்றாளே, கண்டிப்பா சுந்தர் சம்மதிக்க வைப்பாருங்க. ஐயோ கோதாவரி, உன்னோட இந்த குருட்டுத்தனமான நம்பிக்கையை பார்த்து நான் கோவப்படுறதா இல்ல பிள்ளைங்களுக்காக இவ்வளவு தூரம் நீ இறங்கி போறத நினைச்சு பெருமைப்படுறதான்னு எனக்கு தெரியலம்மா. நீங்க எல்லாரும் ஏதாவது ஒரு அற்புதம் நடந்து அந்த சிவா கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டானான்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு அதுல நம்பிக்கையே இல்ல. அந்த சிவா கண்டிப்பா கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாமா. நீங்க சொன்ன அந்த கடைசி தேதியிலையும்
அவன் சம்மதிக்க மாட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வலி ஏற்படும் பாரு, அந்த வலியை நான் இப்பயே ஏத்துக்கிட்டு தான் இந்த புரோக்கரை வர சொன்னேன். எதையும் முன்கூட்டியே பழகிட்டா அதோட வலி ஒன்றும் பெருசா தெரியாது. திடீர்னு ஏற்பட்டா தான் அந்த வலி அதிகமா இருக்கும். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த சிவா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டா இந்த கல்யாணத்தை நாம நடத்துவோம். இல்லைன்னா இன்னொரு சம்பந்தத்தை பார்த்து போயிட்டே இருக்க வேண்டியதுதான். எனக்கு என் பொண்ணுங்களோட வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம். யோ யாரே நீ எப்பயா வண்டியில ஏறினா? ஜனமட சிக்னல் ஏறது தெரிஞ்சா ரொம்ப அதிகமா கேட்பணும். யோ போன சிக்னல்ல தான் ஏறினேன், அது தெரியாம என்ன ஓட்டிட்டு இருக்க நீ? இந்த 30 ரூபா பேலன்ஸ் நீயே வச்சுக்க. கிளம்பு கிளம்பு சீக்கிரம். சிஸ்டர் 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 இரு பாத்து. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ போட்ட பிளான் படி அந்த சாமிநாத மீனாட்சிக்கு வேற மாப்பிள பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு காலையில ஒரு புரோக்கரை வர வச்சு 4 பசங்களோட போட்டோவை பார்த்திருக்கான். இந்த 4 பேரும் அவங்க வசதிக்கு ஏத்த மாதிரியான மாப்பிள்ளைங்க தான். பார்த்த முகூர்த்தத்துல இன்னும் ஒரு முகூர்த்தம் தானே பாக்கி இருக்கு. அதுவும் முடிஞ்சிருச்சுன்னா அந்த சாமிநாத கண்டிப்பா அந்த மாப்பிள்ளைங்கள்ல யாராவது ஒருத்தரை பார்த்து மீனாட்சிக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சே தீருவா. என்ன சிஸ்டர் இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லி இருக்கிற, நீ எந்த ரியாக்ஷனும் இல்லாம இருக்கிறிய? ஒரு தெருநாயி கேட் திறந்திருந்த சமயமா பார்த்து வீட்டுக்குள்ள வந்துடுச்சு. ஐயோ அப்புறம் என்ன பண்ண? யார் கேட்ட திறந்தது? சுந்தர் தான். ஆஹா, அந்த நாய் மேல பரிதாபப்பட்டு உள்ள விட்டுட்டான். நல்ல வேளை சரியான நேரத்துல நான் பார்த்ததுனால அசிங்கம் பண்றதுக்கு முன்னாடி துரத்து விட்டுட்டேன். ஏய் சூப்பர் சிஸ்டர். எப்படி சிஸ்டர் துரத்துன? வெரி சிம்பிள். சின்னதா ஒரு கல் எடுத்தேன். சரி. அந்த நாய் அதத்தான் அடிக்க போறாங்கன்னு நினைச்சு பயந்து ஓடிடுச்சு. சூப்பர் சிஸ்டர். சிஸ்டர் இப்ப அந்த நாய் எங்க இருக்குன்னு சொல்லு. இந்த தெரு பக்கமே வரவிடாம நல்ல ஒரு பெரிய பாறாங்கல்லாம் தூக்கி போட்டு அந்த நாயை கொன்னுடுறேன். அந்த நாய் இப்ப கோதாவரி வீட்ல இருக்கு. அந்த நாய் பேரு மீனாட்சி. ஓ நீ அத சொல்றியா? எது எது எங்கெங்க இருக்கணுமோ அது அது அங்கங்கதான் இருக்கணும். தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டா இப்படிதான். அவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா ஏன் வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்படுவா? சின்னதா ஒரு கேம் ஆடினதுக்கே அந்த கோதாவரி குடும்பம் துண்ட காணோம் துணிய காணோம்னு ஓடிடுச்சு பாத்தியா? ஆமா சிஸ்டர். இந்த ப்ளூ வேல் கேம்ல மாட்டின சின்ன பசங்க மாதிரி அந்த சாமிநாத நீ கொடுத்த முதல் டாஸ்லயே கல்யாணமே வேண்டாங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ஆனா இந்த கோதாவரியும் சக்தியும் சேர்ந்து உன்னோட கேம அன்இன்ஸ்டால் பண்ணிட்டாங்களே. என்ன உளர்ற? அந்த சாமிநாதன் கூட்டிட்டு வந்த புரோக்கரை அந்த வீட்ல இருக்கிற கோதாவரியும் சக்தியும் சேர்ந்து இப்போதைக்கு எங்களுக்கு மாப்பிளை பாக்குற ஐடியா இல்ல, அப்படியே தேவைப்பட்டா நாங்க சொல்லி அனுப்புறோம்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. அந்த கோதாவரியும் சக்தியும் இருக்கிற வரைக்கும் நமக்கு எப்பயுமே ரிஸ்க் தான் சிஸ்டர். அண்ணன் நான் அண்ணன் கேமோட எஃபெக்ட் இன்னும் முடியல. 3வது முகூர்த்தம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுவும் முடியட்டும். அதுக்கப்புறம் அந்த கோதாவரி சக்தி மீனாட்சியும் சுவாமிநாதன் சொல்றதுதான் கேட்டாகணும். எப்படி 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 சிஸ்டர் சொல்ற? அந்த சாமிநாதன் இருக்கானே அவன் 4 பொண்ணுங்களை பெத்தவன். அவனால சும்மா இருக்க முடியுமா? மூத்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணாதான் மத்த 3 பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் பண்ண முடியுங்கிற நெருக்கடியில அவன் இருக்கான். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன கடைசி முகூர்த்தம் முடிஞ்சதும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். நிச்சயமா மீனாட்சிக்கு வேற மாப்பிள்ள பார்த்தே தீருவான். அதுக்கப்புறம் அந்த மீனாட்சியால என்ன பண்ண முடியும்? அப்பா பார்த்த பையனுக்கு கழுத்தை நீட்ட வேண்டியதுதான். சிஸ்டர் செம கிரிமினல் மூளை சிஸ்டர் உனக்கு. ஆமா அப்ப சுந்தரோட நிலைமை? மகுடி இருந்ததானே பாம்பாடும். மீனாட்சி கல்யாணம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு அவன் சோகமா சுத்திட்டு தெரிவான். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் மறந்து நம்ம வழிக்கு வந்துதானே ஆகணும். அந்த நேரம் பார்த்து அவனுக்கும் ஐஸ்வர்யாக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். சூப்பர்.
இந்த சிஸ்டரை விட நம்ம பெரிய கிரிமினலா இருந்தா தான் இந்த வீட்ல நம்மளால குப்பை கொட்ட முடியும். சிஸ்டர், ஆகி காட்டுறேன். ப்ரோ, இவங்கிட்ட கல்யாணம்னு பேச்சு எடுத்தாலே எரிஞ்சு விழுவானே. இப்போ வேற வழி இல்லை, பேசிதான் ஆகணும். சரி, பேசி பார்ப்போம். ப்ரோ, என்னடா? அம்மா என் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதுல சந்தோஷம் தானே ப்ரோ? எல்லாருக்குமே சந்தோஷம்தான். ஏன்? இல்லை, வயசுல மூத்தவன் நீ கல்யாணம் பண்ணாம எனக்கு கல்யாணம் பண்றது. அதான் ப்ரோ, நீ ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ல ப்ரோ? நீ கேக்குற இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் கிடையாது. இல்லை ப்ரோ, நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா அம்மா சந்தோஷப்படுவாங்கல்ல? சார் 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 இடியட். ஏய் சார் 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 அசோக், டேய் சுந்தர், வாடா, அந்த வண்டியில ஏறு. சிவா, அசோக். ஏய் ஏறா. ப்ளீஸ் சிவா, அசோக்கிட்ட பேசிட்டு போலாம். டேய், அவன்கிட்ட என்னடா பேச்சு? அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ முதல் வண்டியில ஏறு. சாரி சிவா, எல்லாம் என்னாலதான். டேய், வாடா, வந்து வண்டியில ஏறு. ஏறா. சாரி சிவா, எல்லாம் என்னாலதான். ஏய், ஏய் அசோக், ஏய், விடுடா. ஏய், விடு போறல. ஏய் அசோக், சொல்ல விட மாட்டேன். ஏய். ஓடா அசோக். ப்ளீஸ் சிவா, அசோக்கிட்ட பேசிட்டு போலாம். டேய், அவன்கிட்ட என்னடா பேச்சு? அவனுக்கு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீ முதல் வண்டியில ஏறு. டேய்,